ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு நான் பாதாம் முந்திரியெல்லாம் போடுறதுனால இது வெயிட் கெயினுக்கு நல்லாவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம செய்கிறது. இப்போ நான் தேவையான கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதோட அரிசி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் வரும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லாவே வாசனை வரும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் அப்புறம் கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் அப்புறம் வந்துட்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சினதுக்கப்புறம் தேவையான வெல்லம் அதில் போட்டு நல்லா கிளறிட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு. அதோட தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.